தமிழ் ஒலிபரப்பு துறையிலே தலைவராக விளங்குகின்ற நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் நினைப்போம். எங்களுக்குள் இன்று அவருக்கு செவியின்பம் ஊட்டுவதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அறிவித்தல்ல, பேச்சில், உரைநடையில் மாத்திரை குறிப்போட பேசக்கூடிய ஒருவர் இருந்தால் அவர் அப்துல் ஹமீத் அவர்கள். உளத்தினிலே ஒளியுண்டானால் வாக்கினிலும் ஒளியுண்டாகும் என்ற அந்த உளத்தின் ஒளியாக தமிழ் அவரிடம் இருப்பதை அவருடைய குரல் காட்டும். இன்று அவருடைய தமிழுக்காக அவரை மதிக்கிறார்கள், அவரை தலைமையில் வைத்து போற்றுகிறார்கள். மிக மிக பெருமையாக இருக்கிறது. சினிமா துறை ஒலிபரப்புகளுக்கு நமது BH அப்துல் ஹமீத் செய்துள்ள தொண்டு மேலதிகமானது. நிறைய வானொலி ஒலிபரப்பு கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் தான். ஆனால் அப்துல் ஹமீத் அவர்களுக்குள்ள ஒரு பெரும் சிறப்பு, இத்தகைய ஒரு உலக புகழை இந்த இலங்கை வானொலி கலைஞர் எவருமே சம்பாதித்தது கிடையாது. அவர் இந்த ஒலிபரப்பு துறையில், இந்த அறிவிப்பு துறையில் பலகாலம் பணியாற்றி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு என்னை மலராக மலர்ந்து மனம் பரப்ப செய்பவர் ஹமீத். இன்று இந்த நாள் ஒலிபரப்பு துறையை சேர்ந்தவர்களுக்கு பொன்னெழுத்துக்களால் பொறுக்கப்பட வேண்டிய ஒரு நல் நாள். ஈழத்தமிழர்களுடைய நாவன்மையை, நாவின் திறத்தை உலகத்தில் நிலைநாட்டுகின்றார். அன்பை தமிழாக்கி தருபவர், தமிழை அன்பாக்கி தருபவர் அவர்தான் அப்துல் ஹமீத்.